ஐயோ! என் பொண்ணோட வாழ்க்கை போச்சே! ஐயய்யோ! என் பொண்ணோட வாழ்க்கை போச்சேங்கிற மாரி தான் சாவித்திரி தாமரைய வச்சு புதுசா ஒரு நாடகத்த போட போறாங்க. கண்டிப்பா நம்ம போஸ தான் கல்யாணம் பண்ண முடியல. இந்த குடும்பமும் எம்எல்ஏ குடும்பத்த கல்யாணம் பண்ணுச்சுன்னா, ஈஸ்வரி எப்படி வாழலாம்? அவங்களுக்கு எப்படின்னா, நம்பளுக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவால்ல, ஈஸ்வரி வாழி நல்லாவே இருந்துறக்கூடாது அப்படிங்கிற மாரி தான். தமிழ் கூட சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம்னு கூட நடப்பாங்க போலருக்கு. ஆனா, இந்த மாரி கெடுக்கணும்னு தான் பிளான் பண்றாங்க. நம்ம தமிழ் லூசுட்ட அழகா கேட்குறாரு, "நீ ஏன் சொல்லிரு யாரு அடிச்சா சொல்லுன்னா, நான் ஆதாரம் இல்லாம பேசுறதுங்கிற மாரிலாம் பேசுறது நல்லாவே இல்ல. அழகா சொல்லிடலாம் போஸ் தான் என்ன மிரட்டுறான். அவனுக்கு இது மாரி அப்ப இன்னொரு பொண்ண வந்து வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு வந்து தமிழ் வந்து துணைக்கு போறாங்களா? அப்படின்னு தான் யோசிக்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா போஸ ஏன் காட்டிக் குடுக்கல? காட்டிக் குடுத்துருக்கலாம். இவங்க நாடகத்த இழுக்கிறதுக்காக நம்ம டைரக்டர் யோசிக்கிறாரா? இல்ல தமிழ் நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறதுக்காக இந்த அளவுக்கெல்லாம் போறது நல்லாவே இல்ல. இருந்தாலும் மலை கிராமத்து மக்கள் தான் வந்து கிளம்பி வீடியோவோட தான் வரப்போறாங்க. போஸுக்கு அந்த ரூ. 1,00,00,000 போறதுக்கு முன்னாடி, சீன அப்படி கொண்டு போறதுக்கு முன்னாடி இப்ப எப்படி போறாங்கன்னா, தாமரைய கைப்பிடிச்சு இழுத்த மாரி கொண்டு போறாங்க. இவன் பொம்பள பொறுக்கிங்கிற மாரி. இருந்தாலும் மலை கிராமத்து மக்கள் கண்டுபிடிச்சு தமிழுக்கு பாராட்டு விழா நடக்குங்க. வீடியோ லைக்